சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் பிரியமா இருந்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13 பாருங்க, 13, 14. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவன் 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருந்தான். 14. தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானா நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் மகா புத்திமானா நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். என்ன சம்பவம்? இப்ப என்ன கவனிங்க. அவர் என்ன சொன்னாரு, பழைய யுத்தத்துல போனாரு, அங்க நின்று கோலியாத்த பேசினாரு. அண்ணன் என்ன பண்ணாரு, அவரை மட்டுப்படுத்தி பேசினாரு. அவரை மட்டுப்படுத்தி பேசுற உடனே இந்த தாவீது என்ன பண்றாரு, போறாரு. அதுக்கப்புறம் புழியாங்கல் எடுக்க, அது வேற சம்பவம். புழியாங்கல் எடுக்கிறாரு, கோலியாத்தை ஜெயிக்கிறாரு, கர்த்தர் ஜெயிக்க உதவி செய்யறாரு. கோலியாத்து தலைய பட்டயத்தினால் வெட்டுறாரு, தலையை கொண்டு வராரு, சவுலுக்கு முன்னாடி காட்டுறாரு. தபர், நீங்க எல்லாம் பயந்தீங்களே, ராணுவங்கள் பயந்தீங்களே, நீங்க பயந்தீங்களே, உங்களை நிந்தித்தானே, கர்த்தர் நிந்தித்தானே, அவன் தலையே என் கையில இருக்குது. சவுலுக்கு முன்னாடி போயிட்டு தாவீது நின்று காட்டுறாரு. காட்டின உடனே ராஜா பயந்து போறான். ஆனா இந்த சின்ன பையன், ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு ஆட்டு மேய்க்கிறவன், ஒரு உடம்புல தெம்பு கிடையாது, கவசம் போட்டா கூட அப்படியே உடம்புல நிக்க கூட பலன் இல்லை, ஒரு பட்டயத்தை தூக்க கூட பலன் இல்லை இவனுக்கு. இவன் போய் கோலியாத்து தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கிறானே சொல்லி அந்த ராஜா என்ன பண்ற, கூப்பிட்டு 1000 பேர் ராணுவ வீரர்களுக்கு முன்பதாக அந்த ராஜா மூலியமா கத்து, நல்லா கவனிங்க, ராஜா மூலியமா கத்த என்ன பண்றது, அந்த ராணுவங்களுக்கு முன்பதாக, அந்த அதிபதிகளுக்கு முன்பதாக, அந்த யுத்த வீரர்களுக்கு முன்பதாக தன் அண்ணனுங்களா எங்க இருக்கிறானுங்க, அந்த யுத்தத்துல இருக்கிறானுங்க, அவனுங்களுக்கு எல்லாம் மேல கத்த என்ன பண்றாரு, தாவீது சவுல் ராஜா மூலியமா தாவீதே 1000 பேருக்கு அதிபதியாக தாவீதை கர்த்தர் சவுல் மூலியமா உயர்த்தினார். கைகத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 13 இருக்கு பாருங்க, அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான் என்று. அதுதான் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் செய்ய சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி. மீண்டும் சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. கையை தட்டி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம். அவர் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு சொல்றாரு. அப்போ இப்போ அவர் ராஜாவா ஆயிட்டாரு. ராஜாவாகும் போது 30 வயசு. அவர் சின்ன பையனா இருக்கும் போது, ஆடுகளை மேய்க்கும் போது அவர் சொல்றாரு, நான் யுத்தத்துல போனேன். அண்ணனுங்களா என்ன பண்ணாங்க, என் வாழ்க்கையை பார்த்து அற்பமா நினைச்சு, அற்பமா பேசி என்னை மட்டுப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரே நான் சார்ந்திருந்தேன், அவரே நம்பி இருந்தேன். அவர் என்ன பண்ண